ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட்டோட வாய்ஸ் மெசேஜ் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அவங்க ஒர்க் பண்ண கிளாஸ் எல்லாமே நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணலை, அவங்களோட ஃபீட்பேக் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கிளாஸ் மூலயமா எவ்வளோ யூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே கண்டிப்பாக கேளுங்க. இதை கேட்டுட்டு உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு காரணமே நீங்கள் தான் சிஸ்டர். நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தேன். அந்த பீகாக்லாம் போடும்போது ரொம்ப டல்லாகிட்டேன் சிஸ்டர். என்னடா இது அப்படின்ட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கு. நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன்ல சிஸ்டர், வாய்ஸ் மெசேஜில் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் நீங்கள் நிறைய இமேஜ் கொடுத்து என்னை பூஸ்ட் பண்ணீங்க ரொம்ப. இப்படிலாம் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் இது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டு கொடுத்தீங்க. அதுலேருந்து தான் சிஸ்டர் நான் சரி நம்ம போடும்போது பர்ஃபெக்டாக போடணும். மிஸ்டேக் வந்தால் கூட நீங்கள் சம்டைம்ஸ் திருத்திருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மிஸ்டேக்லாம் சரி பண்ணி நான் கரெக்டாக பண்ணணும். நான் நெக்ஸ்ட்டு பொட்டிக் வைக்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன் சிஸ்டர். இது முடித்தோடனே நெக்ஸ்ட்டு டெய்லரிங் கற்றுக்குன்னு பொட்டிக் வைக்கிற இதுவில் வந்துட்டேன். ஏன்னா நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் சிஸ்டர். எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ பார்த்துட்டு செம்மையாக பண்ணுற, சூப்பராக பண்ணுறேன்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன்று ஒன்று போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணும்போது அவங்க பார்ப்பாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சரி நல்லா பண்ணணுன்ட்டு போட்டுட்டு இருக்கேன். என்னுடைய இன்ஸ்பயரே நீங்கள் தான் சிஸ்டர். ஏன்னா நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். நான் இதை சொல்லணும்னு நான் முடிச்சுட்டு சொல்லலான்னு இருந்தேன். நீங்கள் கேட்டோடனே இப்போது எனக்கு சொல்லணும்னு தோணுது. நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் சிஸ்டர். ஆக்சுவலாக ஆரி ஒர்க்குனா டைலரிங் கற்றுக்கினா தான் ஆரி ஒர்க்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஸ்டார்டிங் கூட உங்ககிட்ட பேசினேன்ல, ஒரு கிளாஸில் எனக்கு சரியாகவே சொல்லித்தரல பிஃபோர் கிளாஸில் அப்படின்ட்டு. சேரும்போது கூட டவுட்டாக தான் சேர்ந்தேன், என்னடா இதுன்ட்டு. ஆனால் இப்போ போடும்போது இது நானாக பண்ணுறேன்னு எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது சிஸ்டர். அதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் சரி பண்ணாமல் போடணும், பரவாயில்ல ஏதோ போடட்டும், ஏனோ தானோன்னு பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இப்போ எனக்கு பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. என்னால் ப்ரைடல் கூட நிறைய ப்ளவுஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்பீடும் வந்துச்சு சிஸ்டர். அந்த சுகர் பீடு தான் ஸ்பீடு வரல, மற்றபடி த்ரெட்டில் செம்ம ஸ்பீடாக நானே பண்ணுறேன். அந்த பீகாக் டிசைன்லாம் கொஞ்சம் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி இருக்குது. என் கையே என்ன அறியாமல் ஃபாஸ்ட்டாக பண்ணுது. த்ரெட்டில் ஜரி த்ரெட்டில் பண்ணோம், அது ஓகே எனக்கு தெரியும் ஜரி. ஆனால் இப்போ சில்க் த்ரெட்லேயே அந்த ஃபாஸ்ட்டாக கட கட கடன்னு வருது. சரி, ஓகே. எல்லாத்துக்குமே நீங்கள் தான் சிஸ்டர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஒர்க்ஸை எல்லாமே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க இப்போதைக்கு பேசிக் லெவல் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அவங்க அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்ப்போம். என்னோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.